அண்மைச் செய்தி. வியட்நாமில் 32 இந்தியர்களுடன் சென்ற சுற்றுலா படகு கவிழ்ந்த விபத்தில் 15 பேர் உயிரிழப்பு என தகவலானது கிடைத்திருக்கிறது. உயிரிழந்தவர்களில் 3 பேர் திருச்சியைச் சேர்ந்தவர்கள் என தகவலானது கிடைத்திருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கலைவேந்தன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கலைவேந்தன், இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். வியட்நாமில் இந்த துயர சம்பவம் நடந்துள்ளது. அதாவது வியட்நாமின் படகு கவிழ்ந்த விபத்தில் மொத்தம் 17 பேர் இறந்ததாக கூறப்படுகிறது. அதில் தமிழகத்தைச் சேர்ந்த 8 பேரும், குறிப்பாக திருச்சியைச் சேர்ந்த 3 பேர் பலியானதாக தகவல் உள்ளது. இது தமிழகத்திலிருந்து சுற்றுலா சென்ற 100 பேரில் 30 பேர் பயணிக்க வேண்டிய ஒரு படகில் 48 பேர் பயணித்தது விளைவாக இந்த விபத்து நடந்ததாக கூறப்படுகிறது. இதில் 32 பேர் பத்திரமாக உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். மீது எஞ்சிய 14 பேரின் நிலைமை என்ன என்று தெரியவில்லை. இந்த நிலையில உயிரிழந்தவர்கள் திருச்சியை சேர்ந்த 3 பேரும் அடங்குவர். திருச்சி லண்டன் ஹார்ட்வேர்ஸ் நிறுவனத்தின் பங்குதாரர் ஷேக் முகமது, திருச்சி எடமலைப்பட்டி தொகுதியைச் சேர்ந்த அழகுராஜ், அதாவது ஸ்ரீரங்கம் கொண்டையம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஒரு நபர் என மொத்தம் 3 பேர் இறந்துள்ளனர். இது குறித்து மாவட்ட நிர்வாகம் தீவிரமாக விசாரித்து வருகிறது. அடுத்த கட்டமாக செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வருகிறது.